ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு வசதி, ஒரு நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி மேம்பாடு இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறும். அதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இப்போ கூட நீங்கள் நந்தனம் வரைக்கும் மேம்பாலம் பிரிட்ஜு வேலையே எங்கேயும் நடக்கலை, கான்ட்ராக்ட் ஒர்க் எங்கேயுமே நடக்கலை. எல்லா ரோடு வேலையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிப்பாட்டி வச்சுருந்தா எப்படி கட்டமைப்புகளை மேம்படுத்த முடியும், எப்படி அந்த மூலதன செலவுகளை எப்படி செலவு செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய ஒரு ஏமாற்றமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் மூலதன செலவு 56,955 கோடி, 8,000 கோடி ரூபா இந்த மூலதன செலவு போட்டிருக்காங்க. 56,980 கோடி ரூபா இந்த ஆண்டு மூலதனம். இந்த ஆண்டுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதத்துக்கு எங்கள் பவர் பிளான்ட், இன்னொரு பவர் பிளான்ட்டுக்கு ஃபைனான்ஸுக்கு 8,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8,000 கோடி ரூபா 7 மாதத்தில் எப்படி செலவு பண்ண முடியும்? அது எப்படி ஏமாற்றமான பட்ஜெட் தானே? இது ஃபேஸ் மேனரில் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த ஆண்டே செலவு பண்ண போகிறீங்களா? இதில் பட்ஜெட்டில் தெளிவான அறிக்கை எதுவுமே இல்லை. அதே மாதிரி 70,000 வீடு, 70,000 வீடு கெட்டுத்தரணும் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10,000 வீடு கட்டினாலே பெரிய விஷயம். 10,000 வீடு கட்டினா தான் 70,000 வீடு கட்ட முடியும். ஆக எப்படி கட்ட போகிறோம், எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் எவ்வளவு, அதற்கான அளவீடு என்ன, அதெல்லாம் அங்கே சொல்லலை. அப்புறம் 200 ஹாஸ்டல், 3,200 கோடி 8 மாதத்தில் எப்படி கட்ட முடியும்? 200 ஹாஸ்டல் 3,200 கோடி, 200 ஹாஸ்டல் 3,000 அவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுமா? அதனுடைய திட்டங்கள் என்ன, ஒரு ஹாஸ்டலுக்கு எவ்வளவு, இதில் எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாக ஒட்டுமொத்தத்தில் போகிற போக்கில் எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, சுந்தராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், கீழே போட்ட எடுப்பா எதப்பா கீழே போட்ட பேப்பரை தான் போட்டாங்க. அது மாதிரி இங்கே பட்ஜெட்டை தான் கீழே போட்டிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியப்படுமா என்பது அது கேள்விக்குறியாத்தான், எதுவுமே சாத்தியக்கூறு கிடையாது. ஆக இவ்வளவு தூரம் ஒரு மோசமான பட்ஜெட்டை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்ததில்லை. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 9,300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வச்ச பிறகு இப்போ செலவு பண்ணுறதுக்கு 9,300 கோடி ரூபான்னா இவங்க எப்படி பண்ணுவாங்க என்பது தான் இதில் நம்மளுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது வெள்ளை அறிக்கை இல்லை, இது பட்ஜெட் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணோம். நாங்கள் உண்மையிலே இது ஒரு கருப்பு அறிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஏமாற்றமான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். வழக்கமாக இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எந்த விதமான மத அடையாளங்களும் அதில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இம்முறை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இது திருப்பதி கோவிலில் வைக்கப்பட்டது. அப்புறம் நேற்று தாக்கல் செய்யும்போது ஜபமாலை, ரோசை ஜபமாலையை அமைச்சர் எடுத்து வராரு. அவருடைய கருத்து என்ன? அதாவது அவரவர்கள் மதத்தை வழிபடுவது தவறு கிடையாது. அதற்கான அடையாளங்களை பொது இடத்தில் கொண்டு வரக்கூடாது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேயே நமது சபாநாயகர் அவர்கள் எங்கள் அப்பா நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், எங்கள் அப்பாவை சொல்ல வச்சோம், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை, யாரும் போகலாம். நானும் எல்லா இடமும் போயிருக்கேன். புனித தலங்களுக்கான எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். நோவமலை, சீனாமலை, ஈஜிப்ட், இஸ்ரேல் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். சி ஆஃப் கலிலியோ, ரெட் சி, டெட் சி, இதெல்லாம் கிறிஸ்தவருடைய புனித தலம் நானும் போயிருக்கிறேன். இன்னும் மெக்காவிலிருந்து மதினாவிலிருந்து மெக்காவுக்கு போகிறவுடைய ஒரு இடம் இருக்குது, அதற்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். எல்லா மதங்களிலும் அவரவர் வழிபடுவதில் என்பதில் எந்த விதமான தவறு இல்லை. அந்த அடையாளங்களை பொது இடத்தில் காட்டும்போது அவர்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டும். அதனுடைய அடிப்படையில் தான் முதலமைச்சர் முதல் முறையாக தன்னுடைய அறிக்கையில் வாசிக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது சிறுபான்மையினர் அரசு, ஆம் இது சிறுபான்மையினர் அரசு தான் அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறார். அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே வரும். உங்களுக்கும் வரும், அவர்களுக்கும் வரும், நம்ம அண்ணன் துரைசாமி அண்ணனுக்கு வரும், நம்ம திருப்பதி அண்ணன் நாராயணனுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். யாராக இருந்தாலும் வருவது. அதில் இப்போ 35,000 ரூபா ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க, வரவேற்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா,
தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போக உதவி செய்வோம், 108 திவ்ய தேசங்களுக்கு போகிறதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க. அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஒரு இடத்துக்கு மென்ஷன் பண்ணாமல் ஒரு இடத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கும்போது ஒரு சார்பாக இருக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு வந்துட்டு வருடம் அதாவது கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை மட்டும் 46,000 கோடி ரூபா ஒதுக்கி, இந்த ஆண்டு வெறும் 44,000 கோடி, 2,000 கோடி ரூபாய். கல்வி என்பது மிக முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஜென்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தொடரும். விளையாட்டுத்துறையில் ஏதோ கூடுதலாக கொஞ்சம் ஒதுக்கி வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஜென்சிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இதுதான். அது விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மின்சாரத்தில் வந்து இலவச மின்சாரத்துக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்கு விவசாயிகளுக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இருக்கிறபடியே நீங்கள் குறைச்சிக்கிறது ஏன்? அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யலையா? இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது கரிசனை காட்டவில்லையா?